பட்டதாரி என்னுடைய 25வது படம். 14 வருஷமாக நான் சினிமாவுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. இப்போல்லாம் சினிமாவில் முன்னாடிலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சினிமாவுக்குள்ளே வர்றது. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போது வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கூட ஈஸி, ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம். 14 வருஷமாக இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம். அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த இடத்துல நான் அதை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸில் இருந்திருக்கோம், சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸில் இருந்தது இல்லை. பட் யூ ஆல்வேஸ் பீன் தேர். நீங்கள் எப்போவுமே இருந்திருக்கீங்க அண்ட் எப்பவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. விஐபியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்கிட்ட வந்து இப்போ உள்ளே வரும்போது கேட்டாங்க, சார் படிக்காதவன் மாதிரி இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. படிக்காதவன் வேற, வேலை இல்லாத பட்டாதாரி வேற. அவன் சுத்தமாக படிக்காதவன், இவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இவன் வாழ்க்கை என்னாச்சு அப்படின்றது தான். என்னோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃபில் தான் வர்றேன். ஆனால் இதுவரை நான் தனுஷோடு நடித்த அத்தனை படங்களுமே எனக்கு என்னை ஏமாற்றியதில்லை, தயாரிப்பாளரையும் ஏமாற்றியதில்லை, ரசிகர்களையும் ஏமாற்றியதில்லை. அது மாதிரி ஒரு சிறந்த கேரக்டர் இருந்தால் தான் அவர் என்னை கூப்பிடுவார். அப்படித்தான் படிக்காதவன் பண்ணேன், அப்படித்தான் மாப்பிள்ளை பண்ணேன், அப்படித்தான் உத்தமபுத்திரன் பண்ணேன், அப்படித்தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்கேன். விஐபி வேலையில்லா பட்டதாரி வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்னென்னா அதில் நான் பண்ண கேரக்டர், என்னோடய கேரக்டரைசேஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து நான் இதுவரை பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. ஒர்க்கிங் வித் தனுஷ், வேல்ராஜ் சார். தேங்க்யூ வேல்ராஜ் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் யூ ஆர் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் டிரெக்டர், ஸ்வீட்டஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். அவர் செட்டில் இருக்காரா இல்லைன்னு தெரிய மாட்டேன், அவ்வளோ ஒரு சைலண்டான ஒரு டைரக்டர். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வரும், காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து என்னென்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே சீன்ஸ் பார்த்தவங்க, டப்பிங் பண்ணுறாங்க, எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எந்த படத்தோடய ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ சார். ஐ டோன்ட் நோ நீங்கள் எந்த மேஜிக் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐ லுக் குட், எவ்ரி ஒன் செட். ஸோ தேங்க்யூ சார். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரோல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனுஷ் சாரோட அப்பாவை நடிச்சிருக்கேன். நிறையா இப்போ வெயிட்டெல்லாம் போட்டு நிறையா என்னை மாற்றி வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தனுஷ் சாருக்கும் வேல்ராஜ் சாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ரோல். உங்களுக்கும் பிடிக்கும். திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். என் தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். வேலையில்லா பட்டதாரி எனக்கு ரொம்ப முக்கியமான படம்.
எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்டு அப்படியே ஆர்டரில் சொல்லிட்டோன்னா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் ரொம்ப இப்போ அவங்க ஒரு படத்தை பிரம்மாண்டமான முறையில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. இந்த படத்துக்கும் அவங்களுடைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையான டே. ஏன்னா 25th ஃபிலிம் அண்டு ஆடியோட சக்ஸஸ்க்கும் தேங்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா 25th ஃபிலிம் தவிர இதில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டீம் எங்களுக்கு அமைஞ்சது. ஃபஸ்ட்டு வேல்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி. அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஹிம். வி ஓ ஹிம் அ பிக் தேங்க்ஸ் ஃபார் த சக்ஸஸ் டில் டேட். இப்போ ட்ரெய்லரோட ரிலீஸ் வரைக்கும். ஸோ படமும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதல் மன்னிப்பு வந்து அமலாபால்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனால் சில பல காரணங்கள்னால் வேறு வேலையினால் என்னால் அவங்க கல்யாணத்துக்கு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ விஷ் தம் குட் லக். அந்த டைமில் என்னால் விஷ் பண்ண முடியல. பட் அவங்க அதோடு அவங்களுடைய ஃபில்ம் கேரியர் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகை அவங்க. அதனால் அர்னால்டு ஸ்விஷ் நகர் மாதிரி ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் வருவாங்க. அப்புறம் சுரபியை பற்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் சுரபி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் வி ஹாவ். அப்படி சொல்லும்போது அமலாபால் கோச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ கல்யாணமாகி போயிட்டாங்கன்ற ஒரு சின்ன ஒரு அலவன்ஸில் நான் இதை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் சுரபி எங்கள் முதல்ல பார்த்தப்போ இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்லாம் போட்டோன்னே யாரோ இங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கு, நம்ம டேபிளுக்கு வந்து ஆர்டர் எடுப்பாங்களான்னு பார்த்தேன். அது ஒரு ஸ்டைலாக போட்டிருந்தாங்க. பட்டு என்ன ஒரு ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்கனாக்க சுரபி என்ன வேலையாக இருந்தாலும் டக்குன்னு அதை போட்டுட்டு ஷார்ட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. இப்போ கூட அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கிறதுனால டக்குன்னு பேண்ட்டு போடாமல் வந்துட்டாங்களோன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு, அதுதான் இப்போ உள்ள ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க. பட் ஷி லுக்ஸ் வெரி நைஸ் ஆன் தட். நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு திருப்தி இருக்குது. இந்த படத்துடைய கதை வந்து என் மகனே எனக்கு நேரில் வீட்டுக்கு வந்து சொன்னார். சொல்லும்போது நான் நினச்சேன் என் மேலே இருக்கிற மரியாதைக்காக தான் வராரு அப்படின்னு நினச்சேனே தவிர ரோல் இவ்வளோ நல்லா இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. சரி நம்மகிட்ட வந்து சொல்லணும், அது சின்ன ரோலாக இருந்தாலும் அப்படி நினச்சி வராருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே எனக்கு வேலை செஞ்சதே தெரியலை. வேல்ராஜ் சார் டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணது எனக்கு, அதாவது நான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், அந்த அளவுக்கு சைலண்ட்டான ஒரு டைரக்டர். எந்த கஷ்டமும் தெரியாமல் எத்தனை சீன் நடித்தோன்னு வீட்டுக்கு போய் யோசித்து பார்க்கணும், எவ்வளோ சீன் நடித்தோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வேலை செஞ்சதே தெரியலை. ரொம்ப ஈஸியாக வேலை செஞ்ச ஒரு படம், அருமையான ஒரு கேரக்டர். ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதில். விவேக் சார், ஆமாம் விவேக் சாரை மீட் பண்ணி நான் விவேக் சார்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக தான் இருந்தார். அண்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. உத்தமபுத்திரனில் அதே தான் நடந்தது. அண்டு இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட விவேக் சாரை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அந்த நல்ல பேரை காப்பாற்றிப்பேன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இன்னொன்று, என்னுடைய 25வது படத்தில் அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவர் இருக்கார், அது எனக்கு நடந்திருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில். ஸோ பட் இருந்தாலும் என்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணி கொடுத்தாரு இந்த படம். அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Ani, I've never told you this, that I've been a huge fan of his music, his songs. So I'm really glad in the படத்தில் அனிருத் கூட associate பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And you've done, and as always, I don't have to tell you, you've done a wonderful album. And Kani sir is definitely one of my favorite directors. என்ன சொல்கிறது, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால அண்ணா
நான் இது வரைக்கும் அவர் அண்ணா ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் இப்போ இனிமேல் எனக்கு அண்ணான்னு சொல்லலாம். இஸ் அ வெரி வெரி டியர் பர்சன் டு மீ. என்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டியரஸ்டான ஒரு ஃப்ரெண்ட். அண்ட் ஷரண்யா மேம் கூட எனக்கு ஒரு 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 ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெமரி இருக்குது. நான் ஃபிலிமுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஷரண்யா மேம் கூட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அவரை எங்கள் அம்மா நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு மதர்-இன்-லா நடிச்சிருக்கு. அண்ட் ஷீஸ் அ வெரி டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், வெரி ஸ்வீட் ஹியூமன் பீயிங். ஸோ ரியலி கிளாட் தட் இந்த படத்தில் எனக்கு அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சில பேரை வந்து ஃபோர்ஸி பண்ணுவேன். பார்த்து இவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஹைட்ஸ் போயிருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த 27 வருஷத்தில் நான் சொன்ன சில பேரை பார்த்து இவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னவங்க பெரிய ஹைட்ஸ் போயிருக்காங்க. அதுக்கு நிறைய பேரை சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பையன் சட்டை இல்லாமல் லாரிக்கு முன்னாடி அந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு சாங்கில் நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஆதித்யா ஹோட்டலெல்லாம் உட்காந்து ஈவினிங் அப்படியே உட்காந்துருப்பான், பார்த்துருக்குறேன். அந்த பையன் அப்படி நடந்து வரும்போது என்னமோ தோணுச்சு, தமிழ் திரையுலகில் இந்த பையனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, இந்த பையன் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக வரப்போகிறான் அப்படின்னு சொன்னேன். நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்துக்கிட்டேன். அந்த பையன் தான் இன்றைக்கி தேசிய விருது வாங்கிய நம்முடைய தனுஷ். விஐபியில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு வேல்ராஜ் சார், தனுஷ் சார், தி என்டையர் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விஐபி ஷூட் போதெல்லாம் ஐ நெவர் மிஸ்ட் மை பேரண்ட்ஸ். ஏன்னா சமுத்திரகனி சார், சரண்யா மேம் கிடச்சாங்க எனக்கு அங்கே அப்பா அம்மாவா. அண்ட் வெரி தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் டு அனிருத் சார், விவேக் சார், Amala Paul, Surabhi, Amitash, the entire team. It was great working with them. And most supportive and encouraging team. ஏன்னா ஒரு நியூ கமரை இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் தனுஷ் சார் அதை ரொம்ப ரொம்ப பண்ணிகிட்டே இருக்காரு. வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ. சரண்யா மேடம், என்ன அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, ஒரு டைமில் எல்லா படத்துலேயும் மனோரமா ஆட்சி இருப்பாங்க, எல்லா படத்துலையும் இருப்பாங்க. அவங்க இல்லாத படமே இருக்காது. லேட் 80s early 90s அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது சரண்யா மேடம் இருக்காங்க. ஐ திங்க் மை கம்பேரிசன் இஸ் வெரி ப்ரிசைஸ். ஸோ இட்ஸ் அ பிக் ஹோல், இட்ஸ் அ பிக் கேப் தட்ஸ் பீன் ஃபில்ட் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் அபவுட் இட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் சரண்யா மேடம் அதான் சொன்னாங்க, வந்து நான் அண்ணி அவர் அண்ணின்னு தான் நான் கூப்பிடுவார், நீங்களாம் அது எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு என்னென்னா அவர் இப்படியே இருந்துருவாரோ பக்கத்தில் அண்ணின்ட்டேன்னு ஷார்ட்லேன்னு நமக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. பட்டு அதான், ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. எல்லாம் சூப்பராக நாங்கள் நடித்து வெளுத்து வாங்கிட்டோம். அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்து அதை சொல்லியிருப்பேன் இங்கே, பட் அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒன்றுமே கேட்க முடியலன்னா என்ன, அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சா, ஈஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஈஸியாக தான், நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்காக கஷ்டமாக யோசிச்சு சீன் எழுத முடியும். அவங்க நல்லா நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப அந்த அம்மாங்கிற பாடல் அவங்களுக்கு, அவங்க எவ்வளோ லக்கின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப லக்கி. அவங்க அந்த பாட்டுக்கு கிடைச்சது வந்து அந்த பாட்டுடைய அதிர்ஷ்டமும் கூட. அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம். அனிருத்துக்கும் அது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நிறைய படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையுமே மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் மகனுக்கு சப்போர்ட்டும் பண்ணி மகனுக்கு அடியும் கொடுப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு. அண்ட் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறது எதுலன்னா, இந்த படத்தில் நிறைய படத்தில் எனக்குன்னு ஒரு பாட்டு அமைஞ்சு வரும். இந்த படத்தில் அமைஞ்ச மாதிரி ஐ திங்க் ஐ வில் நெவர் கெட் அ சாங் எனி மோர் இன் மை லைஃப் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஐ ஹவ் காட் இன் திஸ் மூவி. ஐ ஷுட் தேங்க் தனுஷ் அண்ட் அனிருத் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். அது என்னென்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த பாட்டில் நீங்கள் தான் அம்மாவாமே இப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த பாட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அடுத்த மன்னிப்புனாக்க நான் கேட்க விரும்புகிறது சரண்யா மேடத்துக்கிட்ட தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு காம்பவுண்டு, ஒரே தெருவில் இருக்கிற நெய்பர்ஸ் நாங்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஹாய் கூட சொல்ல மாட்டோம். ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 அம்மா ஃபேமஸ்ஸு.
ஒரு அம்மா பாலிடிக்ஸில் இருக்காங்க, அவங்க நம்ம சிஎம்மு. அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த அம்மா, இவங்க சினிமாவுக்கு இந்த அம்மா. அந்த அளவுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லையோ ஒரு படத்தில் சரண்யா மேடம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லாருடைய மனதையும் கவர்ந்த ஒரு குணச்சித்திர நடிகையாகவும், தமிழ் திரையுலகத்தின் கௌரவமாகவும், இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற ஒரு நல்ல நடிகையாகவும் நம்மக்கிட்ட திகழ்கிறாங்க. அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து. இந்த படம் மதன் சார், ஜேம்ஸ் சார் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. விவேக் சார், சமுத்திரக்கனி சார், சரண்யா மேடம், சுருபி, அமலா பால், அமிதாஷ் அண்ட் ரிஷிகேஷ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து எப்படி அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வந்து ஒரு சீன் பார்க்கும் போதும் அந்த ரொமான்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு மதர்ஸ் சென்டிமெண்ட் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு ஃபாதர்ஸ் ஒரு சன்னுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் ஆகட்டும், அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் இந்த ஜேர்னி, விஐபியோட ஜேர்னியே வந்து சூப்பரான ஒரு ஜேர்னி. கிட்டத்தட்ட 1 இயராக ட்ராவல் ஆயிருக்கு. எங்கள் பெனாரஸ் அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் அண்ட் மேஜிக்கலான ஒரு காம்பினேஷன் தான். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அவருக்கு பெரிய நன்றி திரும்பி சொல்லணும். என்னை விட என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோன்னா அது ஒரு பெரிய ரீசன். ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அண்ட் இந்த படமும் 25th ஃபிலிம்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரீசனுக்கும், இந்த எல்லா எஃபர்ட்ஸுக்கும் சேர்த்து ஒரு பெரிய வெற்றியாக மாறணும் நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். Surabhi, Rishi, all the very best to you too. And Madan sir, நிறைய ட்வீட் தான் நம்ம ரெண்டு பேருக்கு லிங்க் பண்ணி நிறைய ட்வீட் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் ஹிம். ஸோ glad that I'm associated with Escape Movies. And most importantly தனுஷ். தனுஷ் கூட இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இதுக்கு முன்னாடியும் பண்ண வேண்டியிருந்தது, ஆனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த படம், ஐ எம் கிளாட் இந்த படத்தில் ஐ குட் பி ஐ குட் ஒர்க் வித் தனுஷ். It was an amazing experience. And he's a very very dedicated actor. எனக்கு தனுஷ் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, his passion for movies. நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணுவார், மறுபடியும் காலைல he'll come around 6-7 o'clock. டயர்டாகவே இருக்க மாட்டேன். இஸ் that dedicated actor. So I'm wishing you this movie will turn out to be a blockbuster for you. And Vivek sir, it's okay, மன்னிச்சிடுங்க. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரை எனக்கு ஒரு கமெடினா மட்டும் பார்க்க முடியாது. ஹீஸ் அ கிரேட் பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இந்த படத்தில் என் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு, ரிஷி. ஸோ இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங் வி ஹேட். நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு சீன் வருது, அந்த சீனில் நான், தனுஷ், அப்புறம் அமலாபால், சுரபி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சீன் தான் மொட்டை மாடியில் எடுத்தார். அதில் ஒரு நாய் கூட எங்களோட நடிச்சுது. அந்த சீன்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தில் நான் வந்து கொஞ்சம் தான் வரேன், ஆனால் உங்கள் மனதுக்கு நிறைவான ஒரு கேரக்டராக, எல்லாரும் ரசிக்கிற ஒரு கேரக்டராக அது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக அமலா பால் இந்த ரீசன் என்னென்னா, இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ்னா அது பொதுவாக சொல்லுவாங்க பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இப்படி இருக்குன்னு. அதே மாதிரி அது ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா அமலா பாலுக்கு அந்த இமேஜ் இருக்குது, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ இது அந்த யதார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அமலா பால் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு அந்த கேரக்டர் கேரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஷீ இஸ் டன் அ குட் ஜாப். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் ஹர். இதில் வந்து ஆக்சுவலாக வேலையில்லா ஒரு பட்டதாரியுடைய கஷ்டங்கள் இருக்குது, அதோட நிறைய ரொமான்ஸ் இருக்குது, அதில் நிறைய மதர் சென்டிமெண்ட் இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவுடைய படத்தில் வந்து அம்மாவுக்கு வேஷம் இருக்கிறதுங்கிறதே பெரிய ப்ளஸ். அதனால் ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி டு பி இன் திஸ் மூவி. அண்ட் அமலா பால் வந்து இந்த படத்தில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் a very nice role she's played. வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா டு பி ஹியர் டுடே ப்ரமோட்டிங் ஃபார் வேலையில்லா பட்டதாரி starring Mr. Dhanush and Amala Paul. Really good to be here after a long gap, and I feel very nice to relive the memories again and hoping to start afresh with this amazing movie. And it's an honor to be directed by Mr. Velraj sir. Thank you sir.
And I thank Dhanush sir for giving me this wonderful opportunity, which I can never forget, because it's a dream come true for every girl to get at least one chinna chance to work with Dhanush sir, and that dream has come true for me, which I can never forget. And it's been amazing working with this huge star cast, starring Saranya ma'am, Samudragani sir, Vivek sir, and Amala ma'am. So it's a delightful and a prestigious moment for me to share the screen space with all of them. And I hope you guys watch the movie and enjoy it. Thank you so much. வேல்ராஜ் சார் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பொறாமை உண்டு. அவர் கையில் எடுக்கிற படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவர் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஒன்றுமே நடிக்கலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அந்த வருத்தம் அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்தது மூலமாக எனக்கு தீர்ந்திருக்கு. மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த மனிதாபிமானி, டவுன் டு எர்த் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேல்ராஜ் சார் தான். இது 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 இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எந்த கேமராமேனுக்கு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. காரணம் என்னென்னா, ஒரு அவுட்டோர் போனால் கேமராமேன்கிறவங்க ஒரு சீஃப் டெக்னீஷியன்ஸ். அவங்க தான் வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. எப்படி ஒரு டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்போ, அது மாதிரி ஒரு கேமராமேன் தான் சீஃப் டெக்னீஷியன். அவர் தான் அப்பெக்ஸ். ஆனால் இவர் கடைசி வரைக்கும் இறங்கி அடுத்தவங்க பேக்கை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் பாய் மாதிரி இறங்கி ஒர்க் பண்ணி அந்த 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 சீன் தான் அவருக்கு முக்கியம். அந்த சீனை முடிக்கணுன்றது. ஏன்னா அவர் தான் இப்போ வைராஜா வயலையும் அவர் தான் எங்களுக்கு சினிமாட்டோகிராஃபரு. ஸோ அவரை பக்கத்துலேருந்து நான் பார்க்கும்போது ஒரு நிறைய அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல ஹியூமனிடேரியன் குவாலிட்டிஸை அவர்கிட்ட கற்றுக்க முடியும். அவ்வளோ சிறந்த நண்பர் எங்களுடைய வேல்ராஜ். I would like to thank Velraj sir and Dhanush sir for this wonderful opportunity. It's a very prestigious film and I'm very, very happy to be part of it. Thank you, sir. Thank you, sir. Thank you. சுரபி அகைன் விவேக் சார் மாதிரியே சுரபி கூட கொஞ்சம் அவங்களது ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் சொல்லணும். பட் ஷி வெரி ஸ்வீட்லி accepted to do the role and she did it. Thank you Surabhi. And சுரபி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நானாக போட்டு வர முடியும், அசிங்கமாக இருக்கும். நான் போட்டு வந்தேன், அவங்க போட்டு வந்தாங்க. நல்லா நைஸ் ட்ரெஸ் அண்ட் நல்லா தான் இருக்குது. அண்ட் அமிதாஷ் அண்ட் ரிஷி, நாங்கள் எங்கள் ஒண்டபா ஃபிலிம்ஸில் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எங்கள் பேனருக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கும் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சமுத்திரக்கனி நானும் தனுஷுக்கு அப்பாவும் அம்மாவாக நடிச்சிருக்கோம். கனியை பொறுத்த மட்டும் என்னை எப்போவுமே அண்ணின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடுவார். அது வந்து தனுஷ்க்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது எப்படி ஒரு அப்பா போய் ஒரு அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுறது, கூடாதீங்க அப்படின்னு திட்டுவார். நான் சொல்லுவேன், இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது, அவரை நான் அண்ணின்னு தான் கூப்பிடணுன்ட்டு. ஸோ லொக்கேஷனில் இது எங்களுக்கு ஒரு அருமையான சண்டையாக எப்போ பாரு டெய்லி நடக்கும் இது. அவர் வந்து அண்ணியும் பாரு தனுஷோட முறைப்பார். ஆனால் நீங்கள் முறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அவரை அண்ணின்னு தான் கூடுவாருன்னு சொல்கிறது. இது ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. சார் ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, படத்தில் எங்கே அது வந்து அந்த அண்ணின்னு கூப்பிட்றதுனால அந்த அப்பா அம்மா உறவு தப்பாயிருமோன்னு பயந்து பயந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதையும் மீறி நாங்கள் வெளுத்து கட்டியிருக்கோம். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸோட மொதல் படம் நாங்கள் வந்து ஒரு படத்தோட தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து தனுஷாரோட 25 படமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தனுஷாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஐ மீன் அதோட ட்ரெய்லர் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு. எங்களோட முந்தைய படங்கள் மாதிரி இந்த படத்துக்கு வந்து விளம்பரத்துலேயும் சரி, நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் ரிலீஸும் சரி மிகப்பெரிய லெவலில் இருக்கும். எங்கள் மற்ற படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரி இந்த படத்துக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்ய மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சமுத்திரக்கனி சார், இதே தாஜில் தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணேன். நான் அவரை மீட் பண்ணி அப்பா கேரக்டர்னு ஒன்று இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ கொஞ்சம் அவருக்கு தயக்கம் இருந்ததோ இல்லையோ தெரில, அவருடைய நண்பர்களுக்கு பயங்கரமான தயக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேர் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அதை எல்லாமே தாண்டி அவர் என் மேலே இருக்கிற அன்பினாலையும் நட்பினாலையும் இந்த பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த படத்துக்கு யானை பலம் சமுத்திரகனி சார், அவருடைய பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய அண்ணா செல்வராகவன் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் என்னை கேட்டது, யாரா இந்த அப்பா அப்படின்னு தான் கேட்டார் என்கிட்ட. அவர்
அவ்வளோ ஒரு இஸ் டன் சச் அன் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அனிருத்துட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ஒரு பாராட்டும் இருக்குது அவர் மூலமாக எனக்கு. ஏன்னா முதல்ல கொலைவெறி சாங் வந்து உலகமே இந்த கொலைவெறி சாங்கை பாராட்டிகிட்டு இருக்கும்போது தமிழ் திரையுலகில் இருந்து ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரே நடிகர் நான் தான் அப்படின்னு அனிருத் சொன்னார். அது தனுஷும் அப்புறமா சொன்னார். பாராட்டுறது தப்பே இல்லை, எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் பாராட்டலாம். அது ஏன் நிறைய பேர் தமிழ் திரையுலகத்திலேயே பாராட்டலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாராட்டுக்கள் பாராட்டாதனால அவர் எந்த விதத்துலையும் குறைந்து விடலை. அவருடைய கிராஃப் போயிட்டே தான் இருக்க மேலே. பிகாஸ் இன்னைக்குள்ள யூத், இன்னைக்குள்ள ட்ரெண்ட், இன்னைக்குள்ள மியூசிக் அதுதான் ஒரு சினிமாவை வாழ வைக்குது. அந்த விஷயத்தில் அனிருத் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவரை கூட ஒரு மேடையில் நான் சொல்லிட்டேன், அந்த பையன் ரொம்ப நல்லா மியூசிக் போடுறாரு, சட்டை பேண்ட்டு ஷூவோட சேர்த்தே மொத்தம் 5 கிலோ தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் அப்படி சொன்னதுக்கப்புறமாவது வெயிட் ஏறுன்னு நினச்சேன். அது ஏறுற மாதிரி தெரியல. மனுஷனுக்கு உடம்புலையும் வெயிட் ஏறக்கூடாதுன்ற, இங்கே தான் வெயிட் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட்டு அங்கேயும் அவருக்கு வெயிட் கிடையாது. அந்த விதத்தில் ஐ லவ் அனிருத். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தின் பாடல்கள். இந்த படத்தோட RR எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் படத்தை பார்க்கல. என்னோட டப்பிங் போர்ஷன் மட்டும்தான் நான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தின் பாடல்கள், இந்த படத்தோட லிரிக்ஸ். இந்த படத்தில் வேலையில்லா பட்டதாரி என்ற பாட்டு, இது எல்லாமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்னேச்சர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது இந்த படத்துக்கு. அதையும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அனிருத் கரெக்ட். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சோஃபார் இந்த படத்துடைய பாடல்கள் தான். There was a time I was supporting Anirudh. I was his support. Now Anirudh has grown to an extent where he has become my support. And எனக்கு அனிருத்துடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் க்ரோத். அதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு புகழ்ந்து என்ன சொல்கிறது தெரில. கீப் கோயிங். ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன். அனிருத் வந்ததுக்கப்புறம் என்னை யாரும் ஒல்லினே சொல்கிறது இல்லை, நிறுத்திட்டாங்க. இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சான் நடிகர்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை, நிறுத்தியாச்சு. அது காரணம் என்னென்னா நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அனிருத் தான் அப்படி அது காரணம் அப்படின்னு. ஏன்னா அனிருத் வந்தோன்னா என்ன விட்டாங்க எல்லாம், என்னோட ஒல்லியாக ஒரு கேரக்டர் வந்துடுச்சிங்க. அண்ட் ஆனால் பாருங்கள், 2 பேரும் ஒல்லியாக இருந்தாலும் கொஞ்சம் மூர்த்தி சிறுசாலும் இந்த கீர்த்தி வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீஸ் ஒரு 4 படம் மியூசிக் சோஃபார், 4 படம், இது 5வது படம். ஒரு 4 படம் ஆடியோவில் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ரொம்ப 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 கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் 4 படம், 4 ஆல்பம், 20 பாடல்கள், 20 பாடல்களும் ஹிட். இது ஒரு ரெக்கார்ட்னே சொல்லலாம் சோஃபார். அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ் அண்ட் ஐ பிளஸ் யூ தட் கண்டினியூஸ் தட் வே. அருமையான ஒரு படம். வேல்ராஜ் சாருக்கு நன்றி, தனுஷுக்கு நன்றி. அண்ட் சமுத்திரக்கனியோட ஜோடியாக நடித்ததில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அமலா பால் எனக்கு மருமகளாக நடித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையான ஒரு மியூசிக் கொடுத்த அனிருத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துக்கும் எப்படி உத்தமபுத்திரனுக்கு என்னை கூப்பிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பண்ண வச்சார். அதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி படிக்காதவன் படமெல்லாம், மாப்பிள்ளை, இதுலாம் வந்து நிறைய டைலாக் பேசி காமெடி பண்ணியிருக்கேன். ஆனால் உத்தமபுத்திரன் பண்ணும்போது பேசவே கூடாது, சும்மாவே நிற்கிற ஒரு கேரக்டர். இதை நான் பண்ண மாட்டேன் தனுஷ், இது வேறு யாரையா வச்சு பண்ணுங்க, இதுக்கு எதுக்கு நான் பண்ணணும்னு சொன்னேன், அடம் பிடிச்சேன். ஆனால் அதை மீறி நீங்கள் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கினாரு. அந்த படத்துக்கு தான் எனக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் கிடச்சிது. அந்த படம் என்னுடைய மைல் ஸ்டோன்ஸில் ஒன்றா வந்து நின்றுச்சு உத்தமபுத்திரன். அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த கதையை என்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது, இதை என்ன விட்டுருங்க, இது என்னால் பண்ண முடியாது, இன்னொரு டைமில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். பட் அவருடைய உயர்ந்த குணம் என்னென்னா, சார் நீங்கள் இதை பண்ணலன்னா கூட யாராவது ஒருத்தர் அதை பண்ணுவாங்க சார், பண்ணி இந்த கேரக்டர் ஜெயிக்கும் சார், ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படின்னா அடுத்த டைலாக் என்ன சொல்லுவோம், உங்களை என் படத்தில் போடவே மாட்டேன் சார், அப்படி தான் சொல்லுவோம் அடுத்த டைலாக். அவர் சொன்னார், ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நின்று அடுத்த படத்தில் உங்களை போடுவேன் சார்னு சொன்னார். அந்த கிரேட் குவாலிட்டி, அந்த தன்மை தான். நான் அப்படியே போகும்போது யோசிச்சுக்கிட்டே போனேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது,
ஃபோன் பண்ணி தனுஷ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஐ டோன்ட் ரெக்ரெட் இட். அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகுது. அது எனக்கு ஐ கேன் காஜ் இட், ஐ கேன் சென்ஸ் இட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜில் இது மாட்டிக்கிச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் 25வது படத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எல்லோரும் கேட்டாங்க. ஒரே விஷயந்தான், கதை பிடிச்சிருந்ததுனால கொடுத்தது தான். இந்த படத்தை வந்து ஒரு தனுஷ் சார் வந்து ஃப்ரீயாக இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ வந்து ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருக்கார் மாதத்தில், நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டார். அப்படி ஆரம்பித்தது அந்த படம். 10 நாள் மாதத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தினுடைய கதை நாங்கள் டைட்டிலே சொல்லிட்டோம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இது காமெடி படமா கமர்ஷியல் படமான்னு கேட்டாங்க. இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து அனிருத் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்கன்னா, அதுக்கு ட்ரெய்லரை வந்து ஒரு 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கான்னா கண்டிப்பாக அந்த அவங்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அந்த படம் நிவர்த்தி செய்யும். தேங்க்யூ. இன்றைக்கி படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் முக்கியம். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ரெடி, ஆனால் மண்டபம் இல்லை சித்ராமணி, மண்டபம் இல்லை. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு படத்துக்கு உயிர் கிடையாது. இன்னொரு படம் வந்து அதை அடிச்சிருது. இந்த ரீதியில் போய்கிட்டு இருந்தால் சின்ன தயாரிப்பாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிற ஒரு நேரம் வரப்போகுது. தமிழ் திரையுலகமே ஸ்டக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கிளி படம் ரிலீஸ் ஆகி 15 நாள் கழித்து தான் பிக்கப் ஆச்சு. அன்னைக்கிளி படத்துக்கு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இளையராஜான்னு ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். முதல் மரியாதைன்ற படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா சிவாஜின்ற ஒரு மகோன்னதமான கலைஞரின் நடிப்பு பாராட்டப்படாமல் போயிருக்கும். ராதான்ற ஒரு மகோன்னதமான நடிகையின் கிளைமாக்ஸில் அவர் நடித்த நடிப்பு பாராட்டப்படாமல் போயிருக்கும். அந்த படத்தின் இசை மக்களுக்கு சென்று சேராமல் போயிருக்கும். ஏன்னா அதுவும் 15 நாள் கழித்து தான் பிக்கப்பு. மவுத்து டாக்குன்னு ஒன்று வந்து மக்கள் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கான அவகாசம் இன்று படங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஒரு வாரத்தில் ஒரு படத்தை தியேட்டர்லேருந்து தூக்கிடுறாங்க, மேக்ஸிமம் 10 நாள். ஏன்னா அடுத்த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது எவ்வளவு பேர் தங்களுடைய படங்களை பெரிய படங்களுக்காக பயந்து 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 தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் வர முடியாமலே போகிற படங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதற்கெல்லாம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முறைப்படுத்தி இத்தனை நாளுக்கு ஒரு படம் இருக்கும், அதற்கப்புறம் இந்த படம் வர வேண்டும் என்று நெறிப்படுத்தவில்லை என்றால், தமிழ் திரையுலகத்தின் வெளியீட்டை நெறிப்படுத்தவோ முறைப்படுத்தவோ இல்லை என்றால் தமிழ் திரையுலகம் தமிழ்நாட்டில் விவசாயம் அழிவதை போல் அழியும். இது உண்மை. அதுக்கு முன்னாடி முழிச்சுக்கிட்டு இங்கே மதன் சார் இருக்கார். இன்னைக்கு வந்து பேக்கேஜ் இவர் கையில் ஒரு படம் போச்சுன்னா அது ஜெயிக்கும். இவர் பேர் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பார். அந்த இது மதன் சார்கிட்ட இருக்குது, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன்கிட்ட இருக்குது. அவர் எஸ்கேப் ஆகாமல் அதை இருந்து செய்து முடித்து ஜெயிக்க வைக்கிறார். படம் இந்த மாதம் திரைக்கு வருவதற்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு. அநேகமாக இந்த மாதம் திரைக்கு வந்துவிடும். ஒரு சில நாட்களில் எந்த தேதி இன்னும் தெரிஞ்சிடும். And keep supporting us, keep supporting my banner, and so that I can support other young talents and new talents, and keep support. I mean, give your support to our film Velailla Pattadari. It's very special film for all of us. And once again, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நான் லேட்டாக வந்து மன்னிப்பு கேட்கலன்னா அது முழுமை அடைஞ்ச மாதிரியே இருக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் தாமதமாக டிராஃபிக்கில் மாட்டிட்டு வந்ததுக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி. விஐபியை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா பட்டதாரி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்னைக்கு. ஸோ அதனால் அவனுடைய இது வெறுமனே ஒரு கமர்ஷியல் படம்னு ஒரு ஓரமாகவோ இல்லாட்டி ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு இன்னொரு ஒரு ஓரமாகவோ ஒதுக்க முடியாது இந்த படத்தை. இதில் கமர்ஷியாலிட்டியும் இருக்கிறது, அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. அதனால் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வெயிட். இதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, இதில் ஒரு கான்ஷியன்ஸ் இருக்குது. நான் இதை ஏன் இந்த படத்தை ஒரு பண்ணணும், இன்னொரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போகலாமே தனுஷ். இந்த படம் முன்னாடியே இந்த கதை இது எல்லாமே அவருடைய மனதில் ஏற்கனவே உருவான விஷயம். இதற்கான தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கரெக்டாக இந்த நேரத்தில் இதை பண்ணியிருக்காரு. இது வந்து இன்னொரு ஒரு படியை உயர்த்தி எப்படி ஒரு நேஷனல் அவார்டு வாங்குவதற்கு கொண்டு போய் உயர்த்தி வைத்ததோ, ஒரு ஆடுகளம், ஒரு மரியான் என்று எப்படி ஒரு ராஞ்சனா மாதிரி போய் உயர்த்தி வைத்ததோ, அதுபோல் இந்த படமும் தனுஷின் இன்னொரு கட்டத்திற்கு அதை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான படமாக அது அவருக்கு அமையும் என்று கூறி, இந்த படத்தில் நானும் இருப்பதை நான்
கௌரவமாகவும் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் 18 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பார்க்கணும். யூ வில் ஆல் ஹேவ் அ குட் டைம் வாட்ச் திஸ் மூவி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், விஐபியோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் முடிச்சாச்சு. அண்ட் 25th ஃபிலிம் இது பெரிய வெற்றி அடையணும். சாங்ஸோட சக்ஸஸ்க்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. அதை தாண்டி படம் வந்து இன்னும் பெரிய ஹிட் ஆகணும் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். தேங்க்யூ அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஃபிலிம். Hi to all the Behind Wood viewers. நான் பேர் சுருபி and ரொம்ப சந்தோஷமாக இருக்கா to be here today for the promotions of Velela Patadari. I'm super excited to watch the film on 18th of July and I feel lucky to be a part of this huge movie and I'm very excited to be working with Dhanush sir and Amala ma'am and it's a very special role for me in this movie, but I can't reveal much about it. So you watch the movie and enjoy. Thank you. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம். வேலையில்லா பட்டதாரி இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். இது வரைக்கும் எத்தனையோ ரோல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரோல் மறக்க முடியாது. திரும்ப இப்படி ஒரு ரோல் கிடைக்குமான்னு தெரியாது. தனுஷோட ஃபாதர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாடி வெயிட் மாற்றி, லுக்கு மாற்றி, ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே மாற்றி ஒரு புது மனுஷனை அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தனுஷ் சாருக்கும் வேல்ராஜ் சாருக்கும் நன்றி. தனுஷ் சார் இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வேல்ராஜ் சார் அதை விட பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவு வேணும். நன்றி. ஹாய், என் பேர் அமிதாஷ். நான் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் வரேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் வெரி வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பெரிய பிரேக் எனக்கு. நான் என் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணுறேன். தனுஷ் சார் ரொம்ப பேஷண்டாக இருந்திருக்காரு. அப்புறம் வேல்ராஜ் சார் கூட பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டைரக்டர். வேல்ராஜ் சார் ஒரு நிறைய ஸ்கோப் கொடுப்பாங்க ஃபிலிமில். ஆக்டிங்கு நிறைய ஸ்கோப் கொடுப்பாங்க. ஃபைன் டியூனிங், அந்த அந்த சிசிலிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் தனுஷ் சார் கூட எனக்கு பயங்கரமாக கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகினா அதுதான் வெரி 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 ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர், நிறைய டைம்லாம் இருக்காது, ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வெரி வெரி நைஸ் திங். ஃபார் எவர் இன்டெட்டட் டு ஹிம். அப்புறம் ப்ளீஸ் தயவு செய்து இந்த படத்தை போய்ட்டு பாருங்கள். 2 வாட்டி பார்ப்பீங்க, 3 வாட்டி பார்ப்பீங்க. ஃபில்மை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ரிஷிகேஷ். வேலையில்லா பட்டதாரி மூலிமா அறிமுகமாகிறேன். தனுஷ் சார் தம்பியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்திருக்கு இது. இட் வாஸ் கிரேட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏன்னா வேல்ராஜ் சார், தனுஷ் சார், சமுத்திரகனி சார், சரண்யா மேம் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ், வெரி என்கரேஜிங் டீம். அண்ட் ஒரு நியூ கமரை இவ்வளோ என்கரேஜ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு தனுஷ் சார் அண்ட் வேல்ராஜ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. நான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் வேல்ராஜ் பேசுகிறேன். இந்த படம் கதை வந்து டைட்டிலே நாங்கள் சொல்லிட்டோம், வேலையில்லா பட்டதாரி. அதான் கதை. இந்த படத்தில் வந்து அம்மா வந்து சரண்யா மேடம் பண்ணியிருக்காங்க. இளம் அப்பாவை வந்து சமுத்திரகனி சார் பண்ணியிருக்காரு. பக்கத்து வீட்டு பொண்ணாக வந்து அமலாபால் பண்ணியிருக்காங்க. அதுபோக விவேக் சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் வர்ற சீன் ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு மாசாக இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பெரிய மாசாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்தளவுக்கு இருக்குது. இப்போயே வந்து யூடியூப்பில் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண 3வது நாளே வந்து ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்க. மொத்தத்துக்கு இது வரைக்கும் ஒரு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அந்த படம் நிவர்த்தி செய்யும்.